ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. 3 நாள் ஏத்துனத ஒரே நாள்ல இறக்கிட்டாங்க. அரைச்சு அரைச்சு ஏத்துனா 3 நாளா. நிஃப்டி அத ஒரே அடியா வந்து இறக்கி முடிச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து நேத்தே சொல்லியிருந்தேன், வார் டென்ஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ரீசன். இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நல்ல செல்லிங் இன்ட்ராடேல வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து கன்டினியூஸா செல்லிங் தான் அடிச்சிட்டு இருந்தது. இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக்கும் செல்லிங்ல தான் இருக்கு. வார் டென்ஷன் வந்து இன்னும் ஹைப் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா என்ன நியூஸ் வந்திருந்தது அப்படின்னா, யுஎஸ் வந்து ரெடியா இருக்காங்க அட்டாக் பண்றதுக்கு. மேபி இந்த வீக்கெண்ட் வந்து அட்டாக் இருக்கலாம் அப்படின்ற மாரியும் ஆ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ட்ரம்ப்போட ஒரு இதுக்காக தான் வெயிட்டிங்கு. எல்லாம் வந்து ஓகே ஆயிடுச்சு. ட்ரம்ப் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, அடி விழுந்துரும் அப்படின்ற மாரி தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான் மார்க்கெட்டுக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு சின்ன செல்லிங் இல்ல, ஒரு நல்ல செல்லிங் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பேங்க் நிஃப்டி இன்னைக்கு செல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஐடி கூட பெருசா செல் ஆகல. ஆனா பேங்கிங் செம்ம செல்லிங்கு. அதே மாரி எஃப்எம்சிஜி செக்டாரும் நல்ல செல்லிங். ஸோ ஃபர்தரா லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிஃப்டி நாளைக்கும் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிறது 25,200 தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் மேஜர் சப்போர்ட்டு 25,220 அந்த ரேஞ்சு. ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,060 அப்படிங்கிறது தான் ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ அடுத்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் டவுன்ஸ் இருக்குது சப்போர்ட்ஸுக்கு. ஸோ ரெசிஸ்டண்ட்டாக 25,500 ஆக்ட் ஆகும். இன்னைக்கு ஒரு நல்ல செல்லிங் இன்ட்ராலே ஹெவி செல்லிங் தான். ஸோ 25,500 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட். ரொம்ப நாளாக வந்து அது ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் ட்ரேட் டீலுக்கு அப்புறம் டவுன் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. லோயர் ஹை ஃபார்மேஷன் தான். ஒரு லோ வந்துச்சு, திரும்ப ஹை போச்சு, திரும்ப லோ வந்து திரும்ப ஹை போய் இப்போ திரும்ப லோ தான் வந்திருக்கு. ஸோ திரும்ப கீழே தான் இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த 25 நாளைக்கும் வந்து கீழே க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க நிஃப்டி தேடுறது இப்போதைக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி தான் இன்னைக்கு செல்லிங். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 60,200 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். இப்போ 60,739 இருக்கான். இன்னொரு 500 பாயிண்ட்ல வந்து அவனுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆனா அப்படின்னா நிஃப்டிக்கு நல்லது. இல்லைனா கொஞ்சம் சிக்கல் தான். ஸோ ஐடி ஸ்டில் இன் செல் ஆஃப் தாங்க. ஓகேங்களா? லோயர் ஹை ஃபார்மேஷன் நல்ல லோ போயிட்டு ஹை வந்து திரும்ப லோ தான் வராங்க. ஸோ ஐடி வந்து செல்லிங்கில் தாங்க இருக்குது. ஐடியில் வந்து எந்த ரிவர்சலும் தெரியல. ரிலையன்ஸ் இன்னைக்கு செல்லிங். ரிலையன்ஸ் அகைன். ஸோ நான் கேப் அப் ஆகும், மொமெண்டம் பாசிட்டிவாக போகும்னு பார்த்தேன். பட் அந்த வார் நியூஸ்னால கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலு ரிலையன்ஸுமே. ஸோ ரிலையன்ஸும் ஃபாலில் தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து ஸோ அந்த மொமெண்டம் பிடிப்பான், மேலே ஏற்றுவான்னு நினச்சேன். இன்னைக்கு செல்லிங் தான். ஸோ எப்பப்போலாம் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குதோ அப்போலாம் அந்த மாதிரியான நியூஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக இறக்கி விட்டுருது. ஏன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக நியூஸ் பேஸில் தான் ரீசெண்ட் டேஸில் போயிட்டுருக்கு. ஸோ கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. 914 அப்படிங்கிற ஒரு நல்ல லெவல் தான். ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தாங்க. திரும்ப 891 தான் வந்து சப்போர்ட் லெவல். ஸோ டாடா பவர் பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாடா பவரில் டவுன் ட்ரெண்ட் தாங்க. வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் இது நாங்கள். ஸோ ப்ராப்பராக ரெசிஸ்டண்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டான ஃப்ளோவில் ஒரு டவுன் ட்ரெண்டை தான் இண்டிகேட் பண்ணுதே தவிர அப் ட்ரெண்டுக்கு இன்னும் திரும்பலை. ஏன்னா டாடா பவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹைலேருந்து ஃபால் ஆன ஒரு ஷேரு டாடா பவர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 பக்கம் போயிட்டு நல்ல ஒரு செல்லிங்கில் இப்போ 372. ஆக்சுவலி நல்ல கரெக்ஷனில் தான் இருக்கே தவிர இன்னும் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகலை. இப்போ இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஜோன் இருக்குது. ஓகேங்களா? ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆனால் மார்க்கெட்டோட இப்போ இருக்க கண்டிஷன் வந்து நல்லா இல்லாதனால செல்லிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 320 ரேஞ்ச் அது வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 320 ரேஞ்ச் வந்து ஒரு சூப்பரான ரேஞ்சாக இருக்குது. 300 to 320. ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்குச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பையிங் போகலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பையிங் போகிறது கொஞ்சம் அட்வைசபிள் இல்லைங்க. ஏன்னா டவுன் ட்ரெண்ட் வெஜ்ஜில் இருக்குது, டவுனில் தான் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் இன்னும் ரிவர்சல் எதுவும் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இறங்குதுன்னா இறங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். மேபி நல்ல லோ போச்சு அப்படின்னா ஆவரேஜ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது ஷேர்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் அனலைசிஸ் பண்ணி நம்ம போடலாம். நான் ஆக்சுவலி டாடா பவரோட கரண்ட் ட்ரெண்ட் தான் போட்டிருக்கேன்.
ஸோ நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, டாடா குரூப்ஸோட ஷேர்ஸ் பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோ கூட நம்ம போடலாம். எல்லா ஷேர்ஸையுமே கூட அனலைசிஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஓகே. நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.